ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம பிரிசானியஸ் கேம் ஜெயில் எஸ்கேப் பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம என்ன பண்ணணும்னு தெரில கைஸ். நம்மளை கொட்டி ஜெயிலில் போட்டாங்க. ஐயோ ஜெயிலில் அடைச்சி போட்டாங்களே. என்ன ஜெயிலுக்குள்ளேயே கக்கூசை வேறு வச்சுருக்காங்க. ஆடா பாவியில் கக்கூசு பக்கத்துலேயே படுத்து தூங்கணுமாடா. இது என்னடா கட்டுலா, ஒத்த கட்டில் இந்த சைடு அந்த சைடு வந்து போட்டு விட்டாங்க கக்கூசை. ஒரு ஸ்பூன் வச்சுருக்காங்களே. இந்த ஸ்பூனை வச்சு குழி தோன்றலாமா? கீழே ஒன்றுமே இல்லையே, எப்படி குழி தோன்றது இருக்காங்களே கைஸ், என்னன்னு தெரியலையா. ஓ, இதுக்கு அண்டர் கிரவுண்டு நமக்கு வந்து குழியை தோண்டி அண்டர் கிரவுண்டு வழியாக போகணுமா? ஏன்டா ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு நான் எப்படா தோண்டி அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறது? சரி வாங்கடா. என்ன டைல்ஸ் இருக்குது, இதை அப்புறம் உடைக்க முடியும். சரி, அந்த சேரை எடுத்து நம்ம டப்புன்னு டைல்ஸ் எல்லாம் உடச்சிட்டு ஸ்பூனை வச்சு நோண்ட ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ஸ்பூனை வச்சுக்கிட்டு குகை நோண்டி உள்ள ட்ரெயின் விட போகிறோம். நீ வேறு எப்படி தப்பிக்கணும்னு தெரியலையா. அதில் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் உள்ளேருந்து, அதை வச்சுக்கலாம். நம்ம அதை வச்சு நம்ம இருக்கலாம். சரி வாங்க, டைல்ஸை உடைப்போம். வாங்க உடனே உடைப்போம். வாங்க, ஒரு சேரை வச்சு டைல்ஸ் உடைக்க எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு ஸ்பூனை வச்சு வந்துட போகிறாங்க. ஒரு ஸ்பூனை வச்சு அண்டர் கொண்டு தோண்ட முடியுமா? எப்படின்னு தெரியலையே. சரி வாங்க கைஸ், நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இந்த சேரை வச்சு தட்டும் போது இந்த உள்ள ஒரு சிமெண்ட் கிடக்கு, அதை எப்படி உடைக்கிறது? அதுக்கு தாங்க டீ கப்பில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்களே, யாராச்சும் நோண்டணும் போல. என்னடா அது, ஸ்பூனை வச்சு தோணுனா மண்வெட்டியால் வெட்டுற மாதிரி பள்ளம் உழுவுது. அட பாவிகளா, உண்மையிலே மண்வெட்டியை வச்சு வெட்டினா கூட ஷூ இருக்கு. இவ்வளோ உழுவாது. யாராச்சும் போட்டு வச்சுருப்பானோளோ. வாங்க நம்ம போடுவோம், துளியை தோண்டுவோம். என்னது இவ்வளோ மண் வருது? ஒரே ஸ்பூனை தோணுனா அண்டர் கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன இவ்வளோ தூரமாக தூண்ட முடியும்? ஸ்பூனை வச்சு எப்படா மண்ணை இவ்வளோ எடுக்க முடியும்? சரி கைஸ், நம்ம போய் எடுப்போம். யாராச்சும் வந்துட போகிறாங்க. ஆமாம், மண்ணை தோணுனா உள்ளேருந்து எலி தான் வரும். வேறு யார் வரப்போகிறா? வேறு யாரும் வரப்போதில்ல. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறோம். என்ன அது எங்கேயோ இங்கெல்லாம் பொருள் கிடக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்னத்துக்குன்னு தெரியவே இல்லை. என்னடா நீங்கள் அப்போ எவ்வளோ ஜெயில் கட்டும் போது அண்டர் கிரவுண்டில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பானர் கிணறுலாமாடா தூக்கி போட்டு கட்டினீங்க? உள்ளேருந்து என்னென்ன கிடைக்கிது? வாட்ச்சு, ஸ்மார்ட் வாட்ச்சு. அண்டர் கிரவுண்ட்லாம் போட்டு போச்சுருக்காங்கப்பா ஸ்மார்ட் வாட்சை. சரி கைஸ், நமக்கு வாட்ச் கிடச்சிச்சு. வாங்க கட்டிப்போம். ஜெயிலுக்குள்ளே மணியை பார்த்துட்டு நம்ம என்ன ஆஃபீஸாக போக போகிறோம்? எதுக்கு நம்மளை ஜெயிலில் கொண்டு வந்து போட்டாங்க? ஆடா பாவிகளா. இது என்ன மேலே லைட் இருக்குது? ஆஹா, டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். ஐயோ, குழிக்குள்ளே இறங்கிட்டால் தப்பிக்க முடியாது போலக்க. ஓ, மேலே லைட் இருக்கா? அந்த லைட்டு உள்ள கயிறை கட்டி ஏறணும் உங்களுக்கு. குழியால் தோண்டுங்க தோண்டி நம்ம அமெரிக்காவுக்கே போயிடுவோம் உங்களுக்கு கைஸ். எங்கேருந்து எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? பவர் வேறு நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நம்மளுக்கு இப்போ சாப்பாடு இருந்தால் தான் நம்மளால தோண்ட முடியும். நம்ம போலீஸை கூப்பிட்டு பார்ப்போம். நீ வேற எப்போ பாரு சோறுங்க. எப்போ பாரு உனக்கு சோறு தானா? நம்ம எனர்ஜிலாம் காலி எடுத்துனா நம்ம என்ன சாப்பிடுவோம்? ஒரு வேளை பண்ணு சாப்பிட்லாமா? ஆமாம், இது போலீஸ்காரனை கூப்பிடலாமா? போலீஸ்காரனை கூப்பிடு. இப்போ தான் மண்ணெலாம் வெளியில் கிடக்கு. பிடிச்சி கொண்டு போய் மறுபடியும் அரெஸ்ட் பண்ண இடத்துலையே ஜெயிலே மண்ணம்புண்ணியும் ஜெயிலில் விட்டுருவாங்க. நம்மளை ஜெயில் கைதிக கொலை பண்ணவங்களோட இடத்துல போய் போட்டுருவாங்க. வாங்க, நம்ம உடனே டைம் முடிய போகுது. நம்ம எப்படியாவது ரோலை மறுபடியும் பெரட்டிட்டு ஸ்பூனை மறைச்சி வச்சுட்டு மண்ணள்ளி எங்கே கூட்டுறது தெரியல கைஸ். வாஷ் பேஷனில் கொட்டிடுவோம். வாஷ் பேஷனில் அடைச்சிக்கும். நம்ம வந்து பாத்ரூமில் கொட்டி ஃப்ளஷ் பண்ணி விட்டுருவோம். ஸ்பூனை மறைச்சி வைப்போம். வாங்க. என்ன அண்டாக்குள்ளே இருக்கிற மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ என்ன டேபிள் இருக்குது, இதில் வேற வச்சுட்டோம். ஐயோ, அந்த மண்ணை வேற அள்ளி போடணும். இல்லாட்டி போலீஸ் பார்த்தா நம்மளை அவ்வளோதான் மறிகை சாலாவாயிடுவோம். ஆஹா, மண் அள்ளி போடணுமா? மண் அள்ளி ஃப்ளெக்ஸ் பண்ணணுமா? ஆமாம், கக்கூஸில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னு மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எதில் போகிறது அவசரத்துக்கு? சரி பரவாயில்ல, யூஸ் பண்ணுவோம். அடைச்சிக்கிச்சின்னா அவ்வளோதான், ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்டா ஒரு கக்கூஸை வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மூடி வச்சிங்களாடா? திறந்தே வச்சுருக்கீங்களாடா? கப்பு தாங்க முடியல. ஹைஜீனிக் இல்லாத பயிலாலாம் இருக்காங்களே. சரி வாங்க, நம்ம இதை முதல்ல ஃப்ளெக்ஸை வச்சு காலி பண்ணி விட்ருவோம். டைம் முடிய போகுது. ஜெயிலில் நம்மளுக்கு பெட்டு கொடுத்ததே பெருசு, இதில் கக்கூஸுக்கு நம்மளுக்கு இது வேற கொடுப்பாங்களா, டோரு? ஆஹா, சரி வாங்க நம்ம வந்து இதை அழுத்துவோம். ஆஹா, தெரியாமல் ஆட்டிக்கிச்சு. இப்போ யாருன்னு வாவோன்னு தெரிலையே. கேட்டை கலெக்ட் பண்ண வந்துட்டான். என்னடா இவன்ட்ட விற்றுருவோமா? போலீஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 5000 காசு கொடுறா.
20 டிஷ்யூ பேப்பர் தான் கொடுப்பியா? அதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? பாத்ரூம் வச்சிருக்கோமே அதுக்கு தெரியாடா? நெகோஷியபிளா? கொஞ்சம் சேர்த்து கொடுறாடே, எங்களால் இதெல்லாம் வாங்க முடியாதுடா. சீக்கிரம்டா தம்பி. தெரியா சூப்பர் சூப்பர். போடா கழிச்சல வரும்ண்ணா. ஏன்டா எனக்குனே வருவீங்களாடா? ஏய் போலீஸே, ஏன்டா என்ன கொண்டு ஜெயிலில் போட்டேன்? நான் எப்படா தப்பிக்கிறது? முதல்ல போய் தோடா. நான் வேறு பவர் வேறு இல்லை, குழி தோணும். என்ன கேட்டோ திறந்து வச்சுக்கிட்டே போகிறான். என்னடா சவளைச்சிருக்கோம். ஆஹா ஃபுட்டு எவ்வளோ கேட்குறான்? 5 கேட்குறான். 3 கேட்குறான்ப்பா. 3 கொடுத்தாச்சு. லைஃப் ஃபுல்லாகிட்டு இவன் சவால் வச்சுருக்கான். 30 கேட்குறான்ப்பா. டே ஏன்டா 30 கேட்குற? ஒரு பிளாஸ்டிக் தானடா வச்சுருக்கேன். சரி போடா விளக்கண்ணே, நான் என்னடா என்கிட்ட காசு இல்லைடா. சரி நம்ம சீக்கிரமாக உள்ள போயிடலாம். இல்லாட்டி போலீஸ் வரப்போ நம்ம வெளில நின்றோம்னா நம்மளை கட்டையாலே அடித்து நம்மளை வேறு ஜெயிலுக்கு துரத்தி விட்ருவாங்க. வெள்ளாட்டு ஜெயிலில் துரத்தி விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து தப்பித்தா கூட அங்கே எங்கேவா போகணுன்னு தெரியாது. சரி வாங்க பார்ப்போம் காய்ஸ். இது வந்துட்டான் போலீஸ். லாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியலையா? வாங்க சீக்கிரமாக போய் ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ணுறது? இது ஹோல்ட் பண்ணுறா. ஹோல்ட் பண்ண சீக்கிரம் சுருட்டு. சுருட்டு சுருட்டு சுருட்டு. ஏண்டா கதவை மூடுறதுக்கு நீ 1 மணி நேரம் எடுத்துக்கிறியாடா? சீக்கிரமாக மூடிட்டு போனால் நாங்கள் இன்னும் கொஞ்சமாவது தோண்டியிருப்போமே. ஸ்பூனை எடுத்து தோண்டு. ஸ்பூனை எடுத்து நாங்கள் கடலில் வந்து தண்ணியை மட்டும் குடிச்சே காலி பண்ணுறோம். அதேமாரி இந்த ஸ்பூனில் வந்து நாங்கள் தோண்டி இதில் 1 லாரி மண்ணு வந்துடும் உங்களுக்கு. ஆடா அப்பாவிகளா, ஸ்பூனில் தோண்டி தப்பிக்க சொல்கிறீங்களாடா? மனுஷனாக நாங்கள் எலியாக இருந்தால் ஸ்பூனில் தோண்டி ஈஸியாக தப்பிச்சிடலாம். இதில் ஸ்பூனில் தோண்டி என்றைக்கு தப்பிக்கிறது? எலியாக இருந்தாலும் பல்ல பிடிச்சி கடிச்சு ஈஸியாக போயிடலாம். இது என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும். இது உள்ளே என்னமோ இருக்குது. அது மட்டும் எலியாக மட்டும் இருந்ததுன்னா கூண்டுக்குள்ளே அப்படியே நைஸாக ஓடி போயிட்டுருவானு. ஆனால் ஒன்று நசிக்கணும்னு காலை வச்சு இந்த பொருளை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ எடுக்கவே முடியல. ஐயோ சரி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டைம் ஆகிடுச்சு காய்ஸ். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மண் அள்ளி போடுவோம். ஸ்பூனை தூக்கி கட்டில் மறைச்சி வைப்போம். ஸ்பூனை ஒரு மறைச்சி வைக்கிறதாடா பெரிய விஷயம். ஒரு பாக்கெட்டில் வச்சாலே மறைச்சிக்கலாம். மண் அள்ளி ஃப்ளக்ஸ் பண்ணுவோம். ஏன்டா ஏதாவது ஜன்னல்கள்லாம் கொடுத்து அள்ளியில் கொட்ட சொன்னாலும் பரவாயில்ல. இந்த மண்ணை கொண்டு போய் ஃப்ளக்ஸ் பண்ணி எத்தனை கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் நாங்கள் தப்பிக்கிறதா? இது வேற கொஞ்ச நாள்லேயே அடைச்சிக்கோம். நம்ம வேற புது ரெஸ்ட் ரூம் வாங்கணும். இந்த அக்கா வேற வந்து நம்மளுக்கு திறந்து விடுறாங்க. எல்லாம் க்ளீனாக இருக்கானே எதுக்கும் ஒரு வருஷம் பார்த்துப்போம். இந்த வரேங்க்கா திட்டுது. லஞ்சு டைம் வர சொல்கிறாங்க. வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். என்னடா வச்சுருக்க? என்னையா வச்சுருக்க? டேய் காலை எங்காத்தால களியாக கொடுக்குறா நீனு. போயா நம்ம இந்த மிஷினில் விளாண்டு பார்ப்போமா? நம்மள்ட்ட காசு இல்லை. வேணாம் 1 ரூபா கேட்குறானு 2 வாங்கிக்கலாம் இதில். நம்மளுக்கு இதில் எனர்ஜி ட்ரிங்க் வேணும்னா நம்மளுக்கு எனர்ஜி போயிடுச்சுன்னா கூட இதில் வாங்கிக்கலாம். அப்பா வந்துருச்சு, இடத்துக்கு வச்சுக்கலாம். $3 பிடிக்கிட்டாங்க. சரி ஒன்று வாங்கி வச்சுப்போம். சேஃப்டிக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிப்போம். வந்தாங்கன்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம், குடிச்சிப்போம். என்ன தண்ணி தாகம் தீருமா என்னன்னு தெரில. வாங்க காய்ஸ் போவோம். என்ன டைம் ஆகிடுச்சா இல்லையா? லஞ்சு டயத்துக்கு வந்து ஏன்டா நீங்கள் சீட் ஆடிட்டு கிடக்கீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் மறுபடியும் சாப்பாடு தெரியவேடா? நீ நேரம் தர மாட்டியா? சரி போ உள்ள போ. எக்ஸசைஸ் பண்ணுவோமா? மொட்டை மண்டையாக இருக்கான். என்ன பண்ணுறான்னு இவனும். அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான், இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான். ஜெயிலில் ஏன்டா கலராக ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் கொடுக்க வேண்டியதுனடா. இது என்ன ஜிம்மு? என்ன ஜிம்முக்கு கீழே குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கானோ? அந்த சைடு நம்ம தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு பூட்டு வச்சுருக்காங்க போல். ஓப்பன் பண்ணலாமா? ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேன். இது யார் மூஞ்சி? யார் மூஞ்சின்னு தெரிலையே. யார் மூஞ்சா இருக்கும்? ஒருவேளை இந்த அக்கா மூஞ்சா இருக்குமோ? சரி மேலாம் வேலியை போட்டு வச்சுருக்கானோ. இது யார் மூஞ்சியாக இருக்கும்? யார் மூஞ்சிமே எல்லாம் நிற்கிறேன். அந்த அக்கா மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. அந்த அக்காவை தான் இருக்கும். ஆமாம். இவன் என்ன கேட்குறான்? என்ன வேலையா? $5 தர வேலை கேட்குறான். ஏய் நீ எனக்கு வேலை கொடுக்குறியா? போடாடே, நாங்களே பல பேருக்கு வேலை கொடுத்தோம். இவன் என்கிட்ட வேலைக்கு சேர்த்துக்காங்க. $5 தராங்கண்ணா. பேச்சக்கரை பல கோடிக்கு நாங்கள் சொந்தக்காரங்கடா. டேய் யாருக்கடா வந்து $5 கொடுக்குற? சரி வாங்க போவோம். கக்கூசை கழுவுணும் உங்களுக்கு. ஐயோ கக்கூசை ஃப்ளெக்ஸ் பண்ணி கக்கூசை அடிச்சுக்க உங்களுக்கு. சரி வாங்க போவோம். ஐயோ லஞ்சு டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்களே. எல்லாரையும் வேற உள்ளே போகணும், இல்லாட்டி நம்மளை கத்தணும். இவனை ரூமுக்கெல்லாம் நம்மளால் போக முடியுமா? நம்ம ரூமுக்கு நம்ம போடலாம். ஏன் வேஸ்ட்டாக அவன் ரூமுக்கெலாம் போய்கிட்டேன். சீக்கிரம் வந்துடுவான். காடு வந்துடுவான். வந்துட்டு சாத்திட்டு போனோடனே தோண்ட ஆரம்பிக்கணும்.
தோண்டி தோண்டி நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வரையும் போய் இன்னும் அண்டர் கிரவுண்ட் வழியாக சீக்கிரம் பார்ப்போம். ஏதாவது உள்ள எலிகளையும் வந்து நமக்கு தோண்ட ஹெல்ப் பண்ணிச்சுன்னா சேர்ந்து தோண்ட விடலாம். வாங்க கைஸ் பார்ப்போம். டேய் என்னடா இருக்குது இங்கே? இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு சேரு, ஒரு பெட்டு, ஒரு கண்ணாடி. என்னடா சொல்கிற? சம்திங் ஆர் என்ன சம்திங் ஆர்? ஓ கொடுக்குற டிஷ்யூ பேப்பர் நன்றிடா, போய்ட்டு வாடா சட்டமண்டா. டேய் போலீஸ்கார பயலே, ஒரு பெல்ட்டு, ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்க, ஒரு கன்று வச்சுருக்கேடா. சரி ஓகே ஓகே போயிட்டா. என்ன நம்ம எங்கே என்ன வாங்கலாம்? இங்கே லைஃப் ஃபுல்லாக இருக்குது, இல்லாட்டி லைஃபையும் வாங்கிக்கலாம். என்ன பண்ணுறது இல்லையா? ஷவல் வச்சுக்கலாம், ஷவலையாக வாங்கிப்போமா? ஓகே ஷவலை வாங்கியாச்சு. ஷவலை வச்சு வேகமாக தோன்றோம். இன்றைக்கே தப்பிக்கிறோம். டக்குன்னு உள்ளே போயிடுவோம். அவன் வந்துடுவான் பக்கிப்பைய போலீஸ்காரன். சீக்கிரமாக உங்க வாங்க. தூக்கம் வேறு வர மாதிரி இருக்குது. தூங்கிடுவோமா பசங்க? தூங்கிட்டா நாளைக்கு எந்திரிச்சிக்கலாமா என்னன்னு தெரியலையே. எல்லோரும் யாருக்கு தண்டால் எடுத்துக்கிட்டே கிடக்காங்க. ஒருத்தன் தண்டால் எடுக்கிறான், மேலே குதிக்கிறான். பாருங்க கைஸ், ஒருத்தன் தண்டால் எடுத்துறான்னா போலீஸ்காரன் வந்து கட்ட சாத்திட்டு போயிட்டான். நமக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே வந்து இந்த பாயை வந்து சுற்றணும். சுண்ணாந்தவங்க கூடாதுன்னு எவனோ சூனியம் வச்சுட்டாங்கிற மாதிரி பாயை சுற்ற வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க பாஸ், அந்த சவலை எடுத்துக்கிட்டு நம்ம தோண்ட ஆரம்பிப்போம். சீக்கிரம் தோண்டும், சீக்கிரம் தோண்டே. பரவாயில்ல கைஸ், இது வந்து சவல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஸ்பூனுக்கு. ஆஹா இதுக்குள்ளே என்னென்னமோ கிடைக்குது. நம்ம வாங்க சீக்கிரம் தோண்டி உள்ளே போயிட்டே இருப்போம். இந்த ஒரு ஸ்பூனோட ஒரு 5 மீட்டர் கூட வர மாட்டுது. வாங்க நம்ம சீக்கிரம் தோண்டுவோம். தோண்டி 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 அமெரிக்காவுக்கு போய்ட்டு போகிறோம். ஆஹா தோண்டி தோண்டி தண்ணி வர வச்சு கடைசியில் கிணத்த தோன்றாங்கிற மாதிரி ஆகிட போகுது. சீக்கிரம் தோண்டுவோம் வாங்க கைஸ். சரி நம்ம தோண்டி தோண்டி வெளில போகலாம். அந்த கயிறு வேற இழுத்து நம்ம மேலே போயிடலாம். பள்ளத்தில் தோண்ட விட்டிங்களடா. ஏன்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒருத்தன் ஜெயிலுக்கு வந்தால் அங்கே வந்து ஜெயிலில் வந்து பள்ளத்தையாக தோண்டி விடுவீங்க. சரி வாங்க கைஸ், எப்படியாவது தப்பிச்சு போய்டும். நம்மளை ஏன் இப்படி உள்ளே போட்டாங்களே நமக்கே தெரில. எதுக்கு போட்டாலும் நம்ம தப்பிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு வயசான பாட்டி ரோட்டில் கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். அதுக்கு இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போயிட்டீங்களாடா. பாட்டியை கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டி காதில் கிடக்க தோட அறுத்துட்டேன்லாடா கேஸாக போட்டிருக்காங்க. சரி போ, நாளைக்கு சாவர வர போகிற பாட்டியை காதை பிடிச்சி அறுத்து கொண்டுட்டியடா. சரி போ, மண்ணள்ளி போடுவோங்க. வாங்க காய்ஸ், மண்ணள்ளி ஃப்ளக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அடைச்சிக்க தான் போகுது. அது மட்டும் நம்மளுக்கு நல்லது. அது என்னைக்குன்னு தான் தெரில. சரி வாங்க, அடைச்சிக்கிட்டா நம்ம வந்து குச்சை வச்சு குத்தி விட்டுருவோம். அது மண் ஒன்றும் இருக்குது. டைம் ஓடிக்கிட்டு இருக்குது காய்ஸ். ஆஹா டைம் முடிஞ்சு நம்மளுக்கு. சீக்கிரம் போய் வேகமாக போடுவோம், இல்லைன்னு சொன்னால் நம்மளே போட்டுருவாங்க நம்மளுக்கு. ஓகே ஓகே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கார்டு வர டைம் ஆச்சு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஒன்று இருந்தால் ஒன்று நம்ம மண்டையிலே போட்டு அடிச்சு விட்ருவாங்க. சார் எனக்கு நிறைய டிஷ்யூ பேப்பர் தாங்க. நான் நிறைய பொருள்லாம் டேபிளில் வைக்கவே இல்லை. நம்மளுக்கு ஒரு 2 டப்பா, ஒரு பை, அதுக்கப்புறமேட்டு என்ன கிடச்சிருக்கு. ஏன்னா எதுவுமே தராமல் போயிட்டான். நம்ம போக விட்டுட்டோம். சரி பரவாயில்ல, கால் த கார்டு கொடுப்போம். கால் த கார்டு கொடுத்து அவன் ரிட்டன் வருவான். அவன்கிட்ட கொடுத்துப்பான் என்னான்னு பார்த்து. எவ்வளோ ராசா, எவ்ரி திங் ஓகே, இதை வாங்கிட்டு போய்ட்றான். வாங்கிட்டு ஒரு 500 ரோல் பேப்பர் கொடுத்துருப்போடா. 31 தான் தருவியா? ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணுறடி? நாங்கள் கஷ்டப்பட்டு தோண்டுவோம், நீ 31 தான் தருவியா? நாங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கிறோம். ஓகே நன்றி, எக்ஸ்ட்ரா கொடுத்துறதுக்கு நன்றி. ஓகே ஓகே தேங்க்யூ. 30 செகண்ட் வந்துடுவியா? டே கொஞ்சம் டைம் விட்டானடா. 30 செகண்டில் வரதுக்கு இங்கேயே நின்று போயேன்டா. ஏன்டா அப்படி இருக்க? சரி நான் போய் லைஃப் எடுத்துகிட்டு தோணுன்னா குழி. நீ என்னடா வச்சுருக்க? ஒன்றும் இல்லையா கையில்? இவன் மட்டும் எப்படி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல. இவன் சாப்பாடு எடுத்துருக்கான். நம்மளுக்கு சாப்பாடு தேவை. ஆட்டோ கூட்டு வந்திருக்கானோ? 5 வச்சுருக்கான். 5 சரி 5 வாங்கியாச்சு. லைஃப் ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் கைஸ் உள்ளே போயிட்டு ஆன் அடிச்சுன்னா வந்து கூட்டிகிட்டு போவான். ஆட்டுக்கு போனால் நம்ம வந்து டக்குன்னு குழியை தோண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். குழியை தோண்டி உள்ளே கூட கிடைக்கிற பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளையா இப்போ குழியை தோண்ட சொல்கிறானோ? குழியை தோண்டி உள்ளே படுத்துக்க சொல்கிறானோ? அவன் நான் எங்கே தோண்ட சொல்கிறானோ? நம்ம தப்பிக்கிறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கோம். தோன்றது தெரிஞ்சால் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஹோல்டு பண்ணியாச்சு. இப்போ என்னண்டா குழியில் இறங்கணும். அதுக்கு முன்னாடி சவாலை இறக்கணும். நைட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. சீக்கிரமாக நம்ம இது எல்லாத்தையும் தோண்டி ஆகணும். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். நம்ம இப்போ தான் கொஞ்சமே தோண்டியிருக்கோம். நிறையா தோண்டினா தான் நம்மளால்
எஸ்கேப்பே ஆக முடியும். எங்கே தோண்டி தோண்டி அந்த இந்த பில்டிங்லேருந்து அடியில் தண்ணி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் கடியிலன்னா தண்ணி வராமல் இருந்தால் சரி, நம்மளுக்கு நல்லது. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்க்கணும். அதெல்லாம் வராது. வந்துச்சுன்னா நம்ம அப்படியே மேலே வந்துடுவோம். இந்த டைல்ஸ் உடச்சிட்டு வரத்துக்குள்ள வேக நடந்து வந்து அடிச்சிட போகிறோம். ஆமாம், இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா வேக வேகமாக வந்து டப்பாருன்னு மண்டையில் போட்டுருவானோ. தோண்டு உள்ளே என்னென்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. என்னடா அதே ஊதுபத்தி ஸ்டாண்டா? நான் ஊதுபத்தி வச்சு என்னடா பண்ண போகிறேன்? ஜெயிலுக்குள்ளே ஊதுபத்தியடா வைக்க சாம்பிராணி ஸ்டாண்டு மாதிரியே இருக்கடா. இது என்னது க்ளவுஸா? என்னடா என்னென்னமோ வச்சுருக்காங்க கைஸ், என்னடே தெரியல கைஸ். நம்ம தோண்டுவோம் வாங்க. தோண்டி என்னன்னு தெரியலையே. ஏதோ பைப் லைன் போயிட்டுருக்கு. பாவி கக்கூஸ் பைப் லைன் உடச்சி விட்றாத. உள்ளே ஒரே செப்டிக் டேங்க் வாட வரும். பார்த்துக்க உஷாரு. பைப் லைன் போச்சுன்னா உஷாரா அந்த நான் தோன்றாடே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான்னு வரும். சரி வாங்க கைஸ், நம்ம இதை வந்து ஹோல்டு பண்ணுவோம். டைம் ஆயிடுச்சு. யான்னு சொன்னால் அவன் வந்துடுவாங்க. எதுக்கு தான் வராங்கன்னு சொல்ல, 2 நிமிஷம் விட்டு வந்தால் நம்ம எப்படி போகிறது? ஒரு 10 நிமிஷம் வந்தாங்கன்னா ஒரு பாதி குழியை தோண்டலாம். என்னடா குழியை தோண்டதுக்கு எவ்வளோ பெரிய வேலை, அதுக்கு 2 நிமிஷம் கேப் கொடுக்குறீங்களாடா? அது சட்டியே போட்டீங்களா நீங்கள்? சரி வாங்க, நாங்கள் ஃப்ளஷ் பண்ணுவோம். ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் விற்போம். அவன் போலீஸா இல்லை வியாபாரியாண்டா தெரில, அவன்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் வச்சு என்ன தான் செய்ய போகிறாங்களோ தெரில. அது வெளில போய் விற்று அவங்க காசு சம்பாதிப்பாங்களோ. குழியை தோணா போலீஸ் ஸ்டேஷனில் குழியை தோணா. நல்ல வேலை வந்துட்டான், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம். இன்னமும் எல்லாத்தையும் விற்றுருவோம். என்ன ஒத்த கால் ஷூ வச்சு அவன் என்ன பண்ணுவான்? சரி பரவாயில்ல விற்றுருவோம். கேட்குறானே, எவ்வளோக்கடா கொடுப்ப? 22 கொடுப்பியா? 55 கொடுறாடே. முடியலடா டே. நாங்கள் செவல்லாம் வாங்கினோம். 55 கூட குழம்பு கரண்டி வாங்கணும். இப்போ மட்டும் ரேட்டில் இருந்தோம். நாங்கள் செவல் வாங்கினோம். ஓட அடிப்போனே அவன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கான். நம்ம வந்து எஸ் ஆகிடுவோம். டேய் நல்லா இருறான்னு போடா. டேய் 30 செகண்டில் வருவியா? ஏன்டா அப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறேன்? ஏதாவது லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஏதாவது வாங்குவோம் சாப்பிட. டேய் எப்போ பாரு சாப்பிட்றதுக்கு அதையும் கொடுத்துட்டீங்களா? ஒரு டம்பிள்ஸ் நம்ம டம்பிள்ஸ் ஜெயிலில் வச்சு என்ன பண்ண போகிறோம்? இவன் ரோப் வச்சுருக்கான், இது நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ வாங்க தேவையில்லை. கேஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த இதை வாங்கிட்டு உருப்படாத சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு சிக்கன் ஹம்பர்கர், ஒரு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் 65 ஏதாவது தந்தூரி கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிட்லாம். எப்போ பாரு பால் டப்பா வெங்கில் டப்பையும் கொடுத்து உயிரை எடுக்கிறாங்க. வாங்க என்ன பண்ணுறது குட்டிக்ஸு. அதுவும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஒரு சைனீஸ் ஃபுட்டாக கொடுக்குறாங்க. சரி வாங்க என்ன பண்ணுறது, ஸ்டேஷனில் அப்படித்தான். சரி நம்ம தூங்குவோம். நைட் ஆகிடுச்சு. காலைல எழுந்திரிச்சு அப்பா நம்மளுக்கு சாப்பாடெலாம் வச்சுருக்கோம். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஹெல்த்து நிறையா தான் இருக்குது. இருந்தாலும் சாப்பிட்டு தான் களி மட்டும்தான் வைக்கிறானு. 3 நாய்க்கு தட்டில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். பரவாயில்ல. ஏன்டா காலங்காத்தாலும் பிரியாணி சிக்கன் 65 இது மட்டும்தான் கொடுக்கவே மாட்டீங்க. காலங்காலம் களின்னு உயிரை எடுக்க. ஜெயிலில் உனக்கு களி கொடுக்குறதே பெருசு, இதில் சிக்கன் 65 தந்தூரினா உனக்கு தரணுமாடா? வாங்க கைஸ், நம்மள்ட்ட காசு இருக்குது. அது ஒரு கேஎஃப்சி கடை, ஒரு மெக்டொனால்ட்ஸ் கடை உள்ளே போட்டிருந்தாலும் ஜாலியாக சாப்பிட்லாம் கைஸ். ஒன்றும் போட மாட்டுறாங்க. ஃபேனே இல்லை, என்னதுன்னே தரல. ஏதோ இருக்குது. என்ன இருந்தால் நம்மளுக்குண்ணா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு காசு தருவோம். உள்ளே என்னென்னமோ இருக்குது கைஸ். உள்ளே வந்து சிமெண்ட்டை போட்டு தரையை போட்டாங்களா இல்லை மண்ணில் வந்து கித்தியெல்லாம் போட்டு புதைச்சாங்களான்னு தெரில. கிடைக்கிற காமெல்லாம் வந்துட்டு புதைச்சி விட்றாங்க இவ்வளோக்கு. நல்லா வருவீங்களா நீங்கள்? தோண்டுவோம். என்ன தோண்ட ஏதோ புதையல் வரா மாதிரி கிடச்சிட்டு இருக்கு கைஸ். ஒரு $500 மில்லியன் கிடச்சாலும் நம்ம ஒரு கோடீஸ்வரன் ஆயிடலாம். அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? போலீஸ்காரன் பிடிங்கி பண்ணல. சரி வாங்க போவோம். எப்படி ஏதோ கிடக்கு, ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியல. டேய் இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கடா இருக்குது? பல வருஷமாக தோண்டிக்கிட்டு இருக்கேன்டா. தப்பிக்கிற மாதிரியே தெரிலடா. மண்ணையும் அள்ளி போட்டுக்கிட்டு இதே வேலையாக இருக்குது, பொழப்பாக இருக்குது. சரி வாங்க கைஸ் போவோம். ஐயோ தப்பிப்போமா என்னன்னு தெரியலையே. ரோல் பண்ணு. செகண்ட் முடிஞ்ச முளக்கடாடே ரோல் பண்ணுறாடே. என்னடா பண்ணுறது? மண் அள்ளி போடுறா. நம்மளுக்கு வேற பசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்டோம், ஆனாலும் நம்மளுக்கு பசிக்குது. என்னன்னு தெரில. ஆமாம், வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் பசிக்காமல் என்ன செய்யும்? ஊருக்குள்ளே இந்தமாரி அழகாக மண்ணை தோண்டி விவசாயம் பண்ணியிருந்தாலும் பொழைச்சிருக்கலாம். நீ என்னடா வந்து இங்கே ஜெயிலுக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? சரிங்க வாங்க
போவோம். அந்த சவலில் மண் வேறு அடைச்சிக்கிட்டு காய்ஸ் இப்போ அள்ள முடியாது காய்ஸ். வாங்க காய்ஸ் நம்ம போய் மண்ணை அடைச்சிக்கிச்சு. நாங்கள் வந்து சவலில் என்ன பண்ணுறது? ஐயோ குத்துன்னு குத்தே. குஸ்குள்ளனா கையை விடுற அளவுக்கு ஆக்கிட்டானே. ஐயோ குத்த கட்டி எங்கள் ஆடு வந்து பிடிச்சிட்டாங்க காய்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ நம்ம தப்பிக்கலான்னு பார்த்தா நம்ம காப்பு வச்சு விட்டாங்களே. ஆடுலாம் வந்து பிடிக்கல. அதை நம்ம குத்துன நம்ம கை தான் உடஞ்சிச்சு. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம். காடு வந்து பிடிச்சிட்டான். டைம் முடிஞ்சிட்டு காய்ஸ். நல்லா காடு வந்து பிடிச்சிட்டான். நம்மளை மறுபடியும் வந்து இப்போ டைல்ஸ்லாம் உடைக்கணும் முதல்லேருந்து. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் தோண்டினோங்க. நம்ம வெளில போகிறதுக்கு கொஞ்சோண்டு தான் கைஸ் இருந்துச்சு. அதையும் தோண்டிருந்தோன்னா நம்ம நேரம் தப்பிச்சே போயிருக்கலாம். இந்த காடு வந்து நம்மளுக்கு இது பண்ணிட்டான். நான் கூட குத்துல கை தான் உடஞ்சிச்சுன்னு நினச்சான். கடைசியில் இந்த காடோட வேலையெல்லாம் நம்ம டைல்ஸ் உடைக்க ஈஸியாக கேட்குது கைஸ். ட்ரம்ஸ் உடைக்க நம்ம டங் 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 டிங் 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 அங்கே பாருங்க எல்லாம் இந்த சவுண்ட்லேயும் வந்தால் கூட வருவானு. நம்ம பொறுமையாகவே உடைப்போம். படியும் உடச்சி முடிச்சிட்டோம் ஒரு வேலையா. கிராண்டிங்க வந்துச்சியா என்ன ஆகணும்னா ஆமாம் தான் வருவானோ. அவனோட டம்மி பீஸ். சவலை வச்சு வேகமாக தோண்டுங்க காய்ஸ். சவலை வச்சு டக்குன்னு தோண்டிடுவோம். ஏன்னா டவலை வச்சு நல்லா வேகமாக தோண்டலாம். ஏதாச்சும் அண்டா கரண்டி வச்சுருந்தாச்சும் தோண்டிட்டு ஆழமாக போய் ஏதாச்சும் கிடைக்குதோன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு சவப்பெட்டி வச்சுருக்கானோ. அந்த சவப்பெட்டிக்குள்ளே எலும்பு மட்டும் இருக்கக்கூடாது. அங்கே காய்ஸ் தோண்டி நம்ம வந்து அடுத்த ஜெயிலுக்கே போய்டுவோம். உங்களுக்கு நம்ம இவ்வளோ தோட்டமா காய்ஸ் சேர்த்த ஜெயிலில் அவனை போட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கானோ. ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க நம்மளுக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிக்க மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவனை பட்டக்கானோ வேலையை பார்த்துட்டு இருக்கானோ காய்ஸ். இதே நம்ம ஊராக இருந்தால் பக்கத்து ஜெயிலில் இருக்கிறவங்களாம் மாட்டி விட்ருவாங்க காய்ஸ். ஃபாரினாக இருக்கிறதுனால அவனை பட்டக்கானோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க காய்ஸ் நம்ம சவலை வச்சு தோண்டுவோம். ஆஹா என்னது ஹைடு த டூல் வந்துடுச்சு. மயம் ஓடிட்டோம். வாங்க சீக்கிரம் அந்த பாயை சுற்றுவோம். காய்ஸ் அந்த பாயை விரிச்சிட்டு நம்ம தப்பிச்சு போகிறோம். ஆஹா டைம் ஆகி போச்சு காய்ஸ். மறுபடியும் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.